கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடியால் அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாய் காணப்படுவது ஞானஸ்நானம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஞான ஸ்நானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாயும், அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறோம், அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். அதற்கு ஒப்புமையாக தான் செய்யப்படுகிறதான காரியம் ஞானஸ்நானம். அப்ப கிறிஸ்துவனுடைய மரணத்தோடும் உயிர்த்தெழுதலோடும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்நானத்தின் மூலமா இணைக்கப்படல, நான் சொன்னதை போல அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரோடு கூட என்ன பண்றீங்க, நம்ம இணைக்கப்படுகிறோம் இல்லையா? அப்ப அந்த ஞானஸ்நானத்தினுடைய அறிக்கை செய்கிறது அல்லது வெளியே காண்பிக்கிறதான காரியத்தை தான் நாம மூழ்கி எடுக்கிறதான ஞானஸ்நானம் குறிக்கிறது. மூழ்குதல் அடக்கம் பண்ணப்படுதலையும் எழுந்திருக்குதல் உயிர்த்தெழுதலையும் குறிக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வரைக்கும் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்ப ஞானஸ்நானம் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக செய்யப்படுகிறது தான், எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானமே இல்லாமல் வேற ஒன்றும் கிடையாது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிற, இது தெரியலையா உங்களுக்கு என்று சொல்லி கேட்கிறார். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம். அதாவது கிறிஸ்து மரித்தார் என்பது உண்மை, உயிர்த்தார் என்பது உண்மை. நாம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நம்ம திரும்பவும் உயிரோடு, அதாவது மறுரூபம் இன்னும் ஆகவில்லை என்பது உண்மை. அப்ப ஞானஸ்நானம் எதை தான் இந்த நாளில் குறிக்கிறது சொன்னால், கிறிஸ்துவோடு கூட நாம இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நமக்கு ஒரு நாள் என்ன உண்டு, மறு வாழ்வு உண்டு, நித்திய ஜீவன் நிச்சயமாய் உண்டு. அப்ப இந்த ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறதை, அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறதை, ஒரு நாள் அவரை போலவே நாமளும் எழுந்திருக்க போகிறதை அது குறிக்கிறதா இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும், அடக்கம் என்கிற அந்த வார்த்தை வருகிறபடினாலே, பரியல் என்று சொல்லுகிற வார்த்தை வருகிறபடினாலே, அதை சொன்னால் பூமி கடியில வைக்கப்படுகிறதை குறிக்கிறதா இருக்கிறபடினாலே மூழ்கி என்று சொல்வது மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மரிக்கிறவனை என்ன பண்ண முடியாது, பூமியின் மேலே போட்டு விட முடியாது, அல்லது கொஞ்சம் மண்ணை மேலே தூவி விட முடியாது. அப்ப தண்ணீருக்குள்ளாக மூழ்குகிற காரியம் அடக்கத்தை அது குறிக்கிறது. அங்கிருந்து வெளியில வருவது உயிர்த்தெழுதலை அது குறிக்கிறது. ஞானஸ்நானம் மூழ்கிதான் எடுக்க வேண்டுமா என்று சொல்லுகிறதை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்க்கலாம். இந்த கிரேக்க வார்த்தை பேப்டிசம் என்று சொல்வதே இம்மர்ஸ் அல்லது டிப் என்று சொல்லுகிறதை குறிக்கிற வார்த்தையாய் காண உள்ள மூழ்குகிற காரியம். அல்லது டிப் என்று சொன்னால் தண்ணி இருக்குது, ஒரு ஜக் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல ஏதாவது நீங்க எடுத்து முக்குறீங்க அப்படின்றதான அர்த்தம் தான் பாத்தீங்கன்னா இந்த பேப்டிசம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். அப்ப ஞான அர்த்தத்தோடு செய்யப்படுகிற ஸ்நானம் இப்பதான் நம்ம பார்த்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டுல இருந்து ஞான ஸ்நானம் உண்டு, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் என்று சொல்லி இதெல்லாம் சடங்குகளாய் காணப்பட்டது. வரப்போகிற நாட்களில கிறிஸ்துவுக்குள்ளாய் காணப்படுகிறதே அதெல்லாம் குறிக்குது என்று சொல்லி நான் காண்பித்தேன். அப்ப ஞான ஸ்நானம் என்று சொல்லி ஏன் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறான்னு சொன்னால், ஞான அர்த்தத்தோடு செய்யப்படுகிற ஸ்நானமாய் காணப்படுது. என்ன ஸ்நானம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணோம், உடம்பு முழுசும் தண்ணி பட வேண்டும் என்று சொல்லி அர்த்தம். சரி, தண்ணீரில் அடக்கம் செய்ய வேண்டும் என்றால் அதிக தண்ணீர் வேண்டும். ஏன்னு சொன்னா இப்படி மூழ்கிதான் எடுக்கணும்னு வேதத்துல போட்டிருக்கா, இப்படிலாம் கேட்கிறாங்க. என்ன அப்ப இப்படிதான் எடுத்தார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பல வசனங்கள் காணப்படுது. நீங்க உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் தன்னை கர்த்தர் தன் தேவன் என்று சொல்லல. ஆனா முழு வேதமும் இயேசு என்னதான் சொல்லுது, கர்த்தர் என்று சொல்லியும் தேவன் என்று சொல்லி, ஏன் நீ கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி. அவர் தன்னை நான் தான் கர்த்தர், நான் தான் தேவனாகிய கர்த்தர், நான் தான் மகாதேவன் சொன்னாரா? அறிந்து கொண்டவர்கள் சொன்னாங்க இயேசுவ மகாதேவன் என்று சொல்லி. அறிந்து கொண்டவர்கள் சொன்னாங்க ஒரே மெய்யான தேவன் இவர்தான் என்று சொல்லி. அறிந்து கொண்டவர்கள் சொன்னாங்க இவர்தான் தேவனாகிய கர்த்தன் எழுதி வைத்தார்கள். அப்ப வேதத்துல இவர்கள் எழுதி வைத்ததை நம்ம வாசிக்கிறோம். ஆனா இயேசு தன்னை காண்பிச்சு பார் நான் தான் அப்படின்னு என்ன பண்ணல, அவரு சொல்லிக்கல. அவர் என்ன சொல்றாரு, நான் மனுஷகுமாரன் அப்படிதான் சொல்றாரு. என்ன ஆனால் அவர் யார் என்று சொல்லி நீ அறிந்து கொண்டால்தான் உனக்கு ரட்சிப்பு
உண்டாகும் இல்லையா? அப்ப இந்த இடத்துலயும் மூழ்கிதான் எடுக்கணும்னு போட்டிருக்கா அப்படிலாம் சொல்லி கேட்டீங்கன்னா இருக்கு, இன்டைரக்டா இருக்கு பல வசனங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம், அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிக தண்ணீர் வேண்டும். யோவான் 3:23, சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்துல தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினால் யோவான் அங்கே ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள். இந்த வசனம் சொல்லுகிறது அந்த இடத்துல தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியால். ஏன் மிகுதியா இருக்கணும்? இப்ப நம்மளால எப்பயுமே பாட்டில கையில வச்சுட்டுலாம் போக வேணாம். ஏன்னா எங்க போனாலும் என்ன பண்ணலாம், இந்த நாட்களில் தண்ணியை வாங்கிக்கலாம். அந்த நாட்களில் அவர்கள் நடந்து பிரயாணம் பண்ண வேண்டும். எப்பொழுதும் கையில கொஞ்சம் அப்பம், கொஞ்சம் இது திராட்சை ரசம், கொஞ்சம் ஏதாவது தண்ணீர் நிச்சயமாய் பார்த்தீங்கன்னா வைத்திருப்பார்கள். அப்ப ஞான ஸ்நானத்தை தெளிச்சு கொடுத்துடலாம், அங்கேயே கொடுக்கலாம்னா அங்கேயே எத்தனையோ பேருக்கு என்ன பண்ண முடியும்? இருக்கிற தண்ணியிலேயே ஞான ஸ்நானத்தை கொடுக்க முடியும். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது ஐனோன் என்கிற இடத்துல தண்ணீர் மிகுதியா இருந்தபடினால் அங்க ஞான ஸ்நானம் கொடுத்த. ஏன் மிகுதியா இருக்கணும்? வருகிறவர்களை அடக்கம் செய்ய வேண்டும். அதற்கு தான் தண்ணீருக்குள்ளாக அவர்களை அடக்கம் செய்து அவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள் என்பதை காண்பிக்க வேண்டும். அப்படிதான் ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டது, வைக்கப்பட்டது. இவர்கள் தண்ணீரில் இறங்கினார்கள், கரையேறினார்கள் என்றால் மூழ்கவா அல்லது தெளிக்கவா என்று சொல்லி நீங்களே பார்த்து கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் ஒரு ஆற்றங்கரை இருக்கிறது அல்லது குளம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்குள்ளாக இறங்கினார்கள், கரை ஏறினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாராவது இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னா கரையிலே இருந்து அங்க தண்ணீரை முன்பு ஞானஸ்நானத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னால் அவர்கள் இறங்கினார்கள் என்று சொல்லுகிற வார்த்தை அந்த இடத்துல வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், இறங்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் நனையும் என்று சொல்லி தெரியும். அப்ப யார் இதற்காக எப்படி வந்து சிரமப்பட்டிருப்பாங்க, அல்லது எப்படி ஒரு ஆப்ஷன் இப்படி இருக்கும்போது எப்படி ஜனங்க எடுத்திருப்பாங்க என்று சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் அவர்கள் இறங்கினதனுடைய நோக்கம் அவர்கள் தண்ணீருக்குள்ளார் என்ன பண்ணோம், அடக்கம் பண்ணப்பட்டு அவர்கள் எழுந்திருக்க வேண்டும் என்பதற்கு ஒப்புமையாக காணப்பட்ட ஞான ஸ்நானம் மூழ்குதலை அது குறிக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை வாசிக்கிறோம். ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியிலே போனான். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா தண்ணீரில் இறங்கினார்கள் என்றும் தண்ணீரிலிருந்து கரை ஏறினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்தது பழைய பாட்டு நாட்கள்ல இருக்கிற காரியத்தை ஒப்பிட்டு ஞானஸ்நானத்துக்கு என்று சொல்லி பவுல் பேசும் பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். அப்ப இந்த செங்கடலை அவர்கள் கடந்து வந்ததை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஞானஸ்நானத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். மாத்திரமல்ல மேகத்துக்கு கீழாய், இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் மேகம் அப்படின்னு சொன்னா அது வந்து தண்ணீரால் நிறைந்தது என்று சொல்லி அர்த்தம். என்ன மேகம், கிளவுட் வந்து தண்ணீர் தான், அது வேற ஒண்ணுமே கிடையாது அதுல. அப்ப மேகம் அவர்களை நடத்தினது என்று சொல்லி பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அவர்கள் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாய் போனார்கள் சொன்னால் அவர்கள் மூழ்கினதற்கு ஒப்பாக தான் அது சொல்லப்படுகிறதே ஒழிய அவர்கள் தெளிக்கப்பட்டார்கள். அது வேறு விதமான ஞானஸ்நானம் என்று சொல்லி மனுஷன் தனக்கு இஷ்டமானபடி ஏற்படுத்தி கொள்ளுகிற காரியம் அல்ல. அப்ப வெளிப்புறமாக இந்த ஞானஸ்நானமானது நாம் கொடுக்கிற எடுக்கிற வெளிப்புறமான ஞானஸ்நானமானது கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களுடைய உள் நடந்த மாற்றத்தை வெளியே காண்பிக்கும் அறிக்கையும் சாட்சியுமாகும். ஏனென்று சொன்னால் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க, உள்ள மாற்றம் நடந்திருக்கும், அது சபைக்கு தெரியாது. அப்ப நீங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்புடுத்து எடுக்கும்போதுதான் இவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனுஷன், உள்ளுக்குள்ள முன்பாகவே ரட்சிக்கப்பட்டவர் என்று சொல்லி நீங்கள் எப்போ ஒப்பு கொடுத்து எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க அறிக்கை பண்றீங்க சபைக்கு முன்பாக, நான் இவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. சரியா? வெளிப்புறத்திலே அனுசரிக்கிற கொடுக்கப்படுகிற எடுக்கப்படுகிற இந்த ஞான ஸ்நானம் ரட்சிப்பை கொடுக்கும் என்று வேதம் சொல்லவில்லை. ஞான ஸ்நானம் எடுத்துட்டா ரட்சிப்பு கிடைச்சிருச்சு அப்படி வேதம் சொல்லவே இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அதாவது கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று வேதம் கட்டளை எடுக்கிறதால புரிந்து கொள்ளணும். ஞானஸ்நானம் எடுத்துட்டா ரட்சிப்பு உண்டாயிடும், ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைச்சிடும் அப்படி வேதம் சொல்லல. ஆனா எப்படி வேதம் சொல்லி கொடுக்குதுன்னா ரட்சிக்கப்பட்டவர், விசுவாசித்தவர், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் செய்கிற காரியம் தான் ஞானஸ்நானமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது.